Taste the Daily. ஓய்வு எடுப்பதற்காக சிஎம் வந்து அதில் வந்து இல்லை போறாரு. எப்படி பாக்குறீங்க? என்ன இதுல என்ன போய் அவருடைய சொந்த விவகாரம். இல்லை இவ்வளவு பிரச்சனை இருக்கு சொல்லுங்க. அதாவது அவையில் வந்து பிரச்சனைங்கிறது வேற, அவையில் வந்து சொந்தமாக போகிறதெல்லாம் விவரிச்சு. இப்போ எப்போ நான் வந்து அரசியல் நாகரிகம் தெரியும், உங்களுக்கு தெரியும், பத்திரிகை கூட நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கிற பத்திரிகை கூட தெரியும். என்றைக்காவது இப்படிப்பட்ட கிட்டத்தட்ட நான் வந்து 50 வருஷம் ஆனது அரசியல். ஆக நான் இப்படிப்பட்ட இதெல்லாம் நான் வந்து கருத்து தெரிவிப்பதில்லை. அது அவருடைய விருப்பம். ஒன்று வந்து நிர்வாகங்கிறது வேற, அவையுடைய குடும்பங்கிறது வேற, ரெண்டா பிரிச்சுக்கணும். நிர்வாகத்தில் ஏதாவது கோளாறு இருந்தால் அதை அரசுடைய கவனத்தை கொண்டு போகணும். மக்களுடைய பிரச்சனை இருந்தால் அதை அரசுடைய கவனத்தை கொண்டு போகணும். அதை சரி செய்ய வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. எதிர்க்கட்சி என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைப்பது எங்களுடைய தலையாய கடமை. அந்த அடிப்படையில் தான் அந்த கருத்து தெரிவிச்சிருக்கேன். அந்த ஆட்சி காலத்தில் சாராயக்காக இருந்தபோது திமுக கூட்டணி கட்சிகள் திமுக உள்ளிட்ட பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள்லாம் செஞ்சாங்க. தமிழகத்தில் போதை மாநிலமாக மாறியுமே கூட்டணி கட்சி எதுவும் வாய்ப்பு இருக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே இதை பற்றி தெளிவாக சொல்லிட்டேன். எல்லா கூட்டணியுமே திமுக ஆகிட்டது. இன்னைக்கு அதில் இருக்கிற கட்சிகள்லாம் திமுகவோட இணைஞ்ச மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னா நாட்டில் நடைபெறுகின்ற பிரச்சனைகளை எதிர்கட்சிகள் எடுத்து வைக்க வேண்டும் அரசுடைய கவனத்தில். ஒரு நல்ல எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனை எடுத்து வச்சா தான் அந்த அரசு கவனத்தோடு செயல்பட்டு அதை தடுத்து நிறுத்தும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவோடு இணைந்து விட்ட காரணத்தினால் அவர்கள் அதை எதிர்த்து பேச முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஊடகங்களுக்கும் மேல ஃபேன் ஓடுதுப்பா. சரி இதெல்லாம் எடுத்துருங்கப்பா. நான் டீ காஃபி சாப்பிட்டு வரேன். கவிதை கொடுங்க. Taste the Daily.